ஒரு காலத்தில் இலங்கை கிரிக்கெட் காலம் கேலியாலும் புகழ்பெற்ற நாடு. ஆனால் இப்பொழுது இலங்கை இனப்படுகொலையாலும் சிங்கள மனித படுகொலையாலும் புகழ்பெற்றிருப்பது மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்காவில் வெளிப்பட்டது முழு சிங்கள தலைவர்களதும் அவமானம், முழு சிங்கள இன தலைவர்களதும் ஒரு அவமான குறியீடாக அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்தது. இப்ப உங்க தமிழ் மக்களை கொல்லுவதில், சித்திரவதை செய்வதில் இலங்கை ராணுவம் பயிற்சி வருகிறது. இந்த பயிற்சியோடு ஒரு மனப்பாங்கம் உருவாகும். எனவே தமிழ் மக்களை கொல்லுவதற்கான தீர்மானத்திலும் அதற்கான மனப்பாங்கிலும் இவர்கள் முதிர்ச்சி அடைந்து சிங்கள சனத்தை கொள்வார்கள். நீங்கள் பழசுகளை கைவிடுவோம் என்று ஏவிபி 2024ஆம் ஆண்டு தேர்தல் மேடைகளில் பேசியது. நாங்கள் இனி புதிய லங்காவை உருவாக்குவோம், கிளீன் லங்காவை உருவாக்குவோம். புதிய தமிழ் மக்களை கொன்றவர்கள் திரும்பி வரப்போவதில்லை, கொன்று செத்தவர்கள் செத்ததுதான், காணாமல் போனவர்கள் புதுசாக வருவோம் என்றார். பண்டலங்கையில மட்டும் கொன்றவர்கள் அழிஞ்சு வந்துட்டார்களா? தமிழ் மக்களை கொன்று தமிழ் மக்களை சித்திரவதை முகாம்களை நடாத்தி தமிழ் மக்கள் மீது செய்யப்பட்ட அனைத்து அநீதிகளினதும் அந்த பெருவராக கிடைக்க அந்த ஒரு முகாம் தான் பட்டலந்து ராணுவ முகாம். இவர்கள் எல்லோரும் தமிழ் பகுதியில் பயிற்சி பெற்றவர்கள், கொன்றவர்கள், கொலைகாரம். பட்டலந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடயம், அது ஒரு பூமரங். அந்த பூமரங்கை நாங்கள் கையில் எடுப்போம், அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். பட்டலந்து விசாரணை செய்வதன் மூலம் எங்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் முடிய கொண்டு வர போறார்கள், எங்கள் தமிழ் தலைவர்கள் அல்ல. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அரசறிவியல் துறையினுடைய ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் பல அரசியல் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திடீரென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் சில பகுதிகளை இப்போது இலங்கையின் அரசியல் களத்திலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவனுடைய செவ்வி தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? அவர் சர்வதேச ஊடகங்களில் முன்வைத்த விடயங்கள் அரசியல் ரீதியாகவும் ஒரு அரசறிவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஆசான் என்கின்ற வகையிலும் உங்களுடைய நோக்கு நிலை என்னவாக இருக்கு? ரணில் விக்ரமசிங்க மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அல் ஜசீராவுக்கு அவர் பேட்டி அளிச்சிருப்பார். ஆனால் அவர் இல்லத்தை நினைத்தாரோ தெரியாது, அவருக்கு அந்த பேட்டி மிகவும் அபாயகரமானதாக, ஒரு அவமானகரமானதாக, அவர் இவ்வளவு காலம் அவரை பற்றி கட்டி வளர்க்கப்பட்ட இமேஜை உடைக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. இதில் பல விடயங்கள் உண்டு. இலங்கையை ஒரு அகிம்சை நாடாக காட்ட அவர் முற்பட்டதிலிருந்தே அவருடைய அறியாமையும் அவருடைய மடமைத்தனமான கருத்துக்களும் வெளிப்பட்டன. இங்கு நாங்கள் ஒன்றை கருத்தில் கொள்வோம். முதலாவதாக ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, இலங்கையில் எந்த சிங்கள தலைவர்கள் ஆயினும் சரி, எந்த இனவாதி ஆயினும் சரி, இப்படி ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு முகம் கொடுக்க முடியாது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு சிங்கள தலைவரும் தம்மை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. இனப்படுகொலையுடைய வெளிப்பாடாகவே ஈழத்தமிழருக்கு எதிரான அனைத்து சித்திரவதைகளும் இனப்படுகொலைகளும் அநீதிகளும் வெளிப்பாடாகவே இலங்கையின் சிங்கள அரசியல் முற்று முழுவதுமாக மாசுபட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இலங்கை கிரிக்கெட் காலம் கேலியாலும் புகழ்பெற்ற நாடு. ஆனால் இப்பொழுது இலங்கை இனப்படுகொலையாலும் சிங்கள மனித படுகொலையாலும் புகழ்பெற்றிருப்பது மட்டுமல்ல, ஊழலாலும் அவர்களுடைய அரசியல் சிந்தனைகளாலும் அவர்கள் கலங்கப்பட்டிருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒட்டுமொத்த பிரகிருதியாக இருக்கிறது, அவற்றை முழுக்க வெளிப்படுத்த. எனவே ரணில் விக்ரமசிங்காவில் வெளிப்பட்டது முழு சிங்கள தலைவர்களதும் அவமானம், முழு சிங்கள இன தலைவர்களதும் ஒரு அவமான குறியீடாக அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, இலங்கையில்
ஒருபோதும் நீதியை பற்றியோ இல்ல தர்மத்தை பற்றியோ பேச முடியாது. அவர்கள் எல்லோருமே மனிதப்படுகொலையாளர்களும் இனப்படுகொலையாளர்களும். எனவே இந்த இனப்படுகொலையிலிருந்து நீங்கள் எந்த தலைவர்களையும் பிரிக்க மாட்டீங்க. இப்போது இருக்கக்கூடிய இலங்கை இன்றைய ஜனாதிபதி தமிழ் இனப்படுகொலையில் மிகப்பெரும் பங்கெடுத்தவர். அவர் சிங்கள இன மனித படுகொலையை பற்றி பேசுகிறார்கள். சிங்கள மனித படுகொலை ஒன்று உண்டு, ஆனால் தமிழ் சிங்கள இனப்படுகொலை ஒன்று உண்டு. இந்த இனப்படுகொலையை அவர்களால் ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க அந்த பேட்டியில் இனப்படுகொலையை மூடி மறைக்க எடுத்த முயற்சிகள் எதுவுமே வெற்றி பெறவில்லை. இலங்கை அகிம்சை நாடு என்று அவர் படம் பிடித்து காட்ட முற்பட்டதெல்லாம் அவருக்கு பூமராங்காக அவமானகரமான விடயமாக போனது. இப்போது நிலைமை அதுதான். எந்த சிங்களவராயினும் சரி, எந்த சிங்கள தலைவராயினும் சரி, இதைத்தான் அனுபவிப்பார்கள். ஈழத்தமிழர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுக்கான நீதி வழங்கப்படாத வரைக்கும் அதுதான் நடக்கும். எனவே இதை பற்றி ஒன்றும் வியப்பாக நாங்கள் பேசுவதற்கு இல்லை. பொருளாதாரத்தை பற்றி 2 ஆண்டுகள் ஒரு குறிப்பிடக்கூடிய அளவுக்கு சீர்திருத்தியாக சொல்லியிருந்தார். தான் ஒரு லிமிட்டடான ஆணையோடு தான் வந்தேன் என்று சொல்லும் போதே அவர் படுகொலை, இனப்படுகொலை, தமிழ் மக்களுக்கான நீதி என்பது அந்த ஆணைக்குள் இல்லை என்று சொல்கிறேன். நான் பெற்ற ஆணை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கை அரசை பாதுகாப்பதற்கானது என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆணையை வழங்கிய சிங்கள மக்களும் சிங்கள நாடாளுமன்றமும் நீதிக்கு எதிரானதாக எப்படி இருக்கிறது என்பதை அவர் கூறிய இந்த வார்த்தைகள் மூலமாகவே அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே முழு சிங்கள இனத்தினதும் அநீதியும் அவமானமும் இந்த பேட்டியில் அப்படியே வெளிப்பட்டது. ஆனால் அவர் இன்னும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அதனை அவதானித்தீர்களா? குறிப்பாக மருத்துவமனைகள் மீது இறுதி யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளில் மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு இடம்பெற்றது. மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் இறுதிப் போரின் போது தடுக்கப்பட்டது. பகிரங்கமாக ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அவர் வழங்கி இருக்கின்றார். அப்படியா என்ற சர்வதேச விசாரணைகள் தமிழர்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலையா இல்லையா என்று சர்வதேசமும் தென்னிலங்கை அரசுகளும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் நீண்ட வரலாற்று பக்கங்களை உடைய ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த பதில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலை விவகாரங்களில் சர்வதேச அரங்கில் இனி வருகின்ற நாட்களில் எப்படி பிரதிபலிக்கும் என்ற நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது பெரும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் சர்வதேசம் என்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுதும் இதில் நான் ஈழத்தமிழ் தலைவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் என்கின்ற பாத்திரத்தை கணக்கெடுக்கும் பொழுதும் இவற்றுக்குள் நமக்கு திருப்திகரமான அது கிடைக்கப் போவதில்லை. முதலாவது விடயம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த சர்வதேசத்திற்கு தெரியாத ஒன்று இல்லை. இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது உலகத்தில் எல்லா நாடுகளும் தமது சேட்டலைட்டுகள் மூலமாக அனைத்து நாடுகளும், அதாவது முன்னணி நாடுகள் அனைத்தும் குண்டூசியை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு சேட்டலைட்டில் அவர்கள் தொடர்புகளை வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு படுகொலை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் உலகத்திற்கு கண்ணை மூடிக்கொண்டதாக காட்டிக்கொண்டாலும் அவர்கள் தங்கள் சேட்டலைட்டில் கூடாக முழு படுகொலையுமே அவர்கள் தெளிவாக பார்த்தனர். எனவே அவர்கள் தெரியாத உண்மை என்று சர்வதேசத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இது முதலாவது விடயம். இந்த பிரச்சனையில் சர்வதேசம் என்பது தான் சார்ந்த நலன்களுக்கு பொருத்தமாக முடிவெடுக்கும், அரசியல் அணிகளுக்கு பொருத்தமாக முடிவெடுக்கும். அணிகளும் நலன்களும் மிக முக்கியமானது. அரசியலில் அணி சேராமல் அரசியல் இல்லை. எனவே அரசியல் என்பது அணி சேரல். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 2 பிரதானமான பிரச்சனை உண்டு. முதலாவது, சர்வதேசம் என்பது ஒரு தூய்மையான ஒரு வடிவம் கிடையாது. அது அந்தந்த சூழலுக்கு பொருத்தமாக அணி சேர்வதன் மூலமாக நிகழ்த்தப்படும் அரசியல் தான். நாங்கள் அணி சேர தயாராக மட்டும்தான் இதை பெற்று வரணும். நாங்கள் அதாவது ஒன்றை கவனியுங்கள், இஸ்ரேலுக்கு சர்வதேசம் என்பது அமெரிக்காவும் அதனோடு சார்ந்த நேட்டோ நாடுகள். வடகொரியாவுக்கு சர்வதேசம் என்பது சீனாவும் அதனோடு உள்ள சில நட்பு நாடுகளும். ஈழத்தமிழர்களுக்கு சர்வதேசம் என்று ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு வெளியுறவு கொள்கை எங்களிடம் கிடையாது. எனவே இஸ்ரேலுக்கு ஒரு அமெரிக்கா போதும், உலகத்தில் உள்ள 196 நாடுகளையும் அவர்கள் தங்கள் தேவை பொருத்தமாக கையாளும். எனவே இஸ்ரேலுக்கு சர்வதேசம் அமெரிக்காவின் பாதைக்கு ஊடாக நேட்டோ நாடுகள். இது ஒரு விடயம். இதே போல
எங்களுடைய அரசியலில் சர்வதேசம் என்கின்ற கற்பனையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அணி சேர்வது தான் அரசியல், சர்வதேசம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லலாம். இந்தியா அணிசேரா கொள்கையை கடைபிடித்தது சுதந்திர காலத்தில் இருந்து 71ஆம் ஆண்டு வரை. அது சர்வதேச அரசியலில் அது தொடங்க முடியாமல் இருந்தது. தென்னாசிய பிராந்தியத்தில் பெருசாக கையெழுக்க முடியாமல். ஆனால் பங்களாதேஷ் அந்த விடுதலை போராட்ட காலத்தில் இந்திரா காந்தி அவ்வையார் ஒரு தெளிவான முடிவுக்கு போனார். அப்போது போகும் பொழுது ஒரு அணி சேர அவசியம் என்றதன் பின்னணியில் அன்றைய சோவியத் யூனியனோடு 20 ஆண்டு கால பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கும் தெளிவான அணிசேரலுக்கும் போனார். அந்த அணிசேரலுக்கு போனதால் தான் அவரால் அப்பொழுது அமெரிக்காவை கவுண்டர் பண்ண முடிந்தது, சீனாவை கவுண்டர் பண்ண முடிந்தது. அந்த யுத்தத்தில் மிக பெரும் வெற்றியை பெற முடிந்தது. பங்களாதேஷ் போராட்டத்தை முற்றிலும் நிராகரித்த சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி என்று திடீரென அவர் அங்கீகரித்தார். அது காரணம் அணிசேரல் கிடைத்த வெற்றியை இந்தியாவுக்கு மட்டும் உரியதாக்க கூடாது என்பதற்காகத்தான். எனவே அணிசேராம இந்தியா தோல்வியடைந்த இந்தியாவாக இருந்தது. தென்னாசியாவில் இந்தியாவை ஒரு பிராந்திய வளர்ச்சாக்கியது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தான். அது பிரதானமாக அணி சேர்தல் மூலமே உருவானது. எனவே ஒருபோதும் தூய்மை பார்க்க வேண்டாம். ஏதோ உங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான அணியை சார வேண்டும். பொருத்தமான அணியை சாராமல் ஒரு வெற்றியை பெற முடியாது. இது முதலாவது விஷயம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அரசியலில் எந்த தெளிவான பார்வையும் கிடையாது. முதலாவது அவர்கள் தங்களை ஒரு திரட்சியாக மாற்றுவது வெற்றி பெற முடியாது இருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒரு சர்வதேசத்தை கையாள முடியும். சர்வதேசத்தை கையாள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு திரட்சியாகும். அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒரு அரசு பற்றிய சிந்தனை போக வேண்டும், போக இல்லை. இரண்டாவது பிரச்சனை, இந்த சர்வதேசத்தை கையாளக்கூடிய ஒரு அரசு செலுத்திய சிந்தனைக்கு தமிழர்கள் போறான் மட்டுமே தான் சர்வதேச அரசுகளை கையாளும். எனவே அதாவது அரசு பற்றிய சிந்தனை போராட்டம் ஸ்டேட் கிராஃப்ட், அதாவது ஆட்சி தலைவர். ஆட்சி தலைவராகத்தான் ஒரு முடிவு எனக்கு தெரியாது. இந்த தமிழர்களிடம் ஆட்சி இருக்கை என்கிற காலம் 5 நூற்றாண்டுகளாக ஆட்சி இல்லை. எனவே ஆட்சி கலை உருவாக வேண்டும் என்றால் அரசாக சிந்திக்கின்ற அதுக்குரிய அரச கட்டமைப்புகள் உருவாங்க. இந்த நிலையில் தமிழ் தலைவர்களால் இப்போது நமக்கு சாதகமான சூழல் ஒன்று ரணிலினுடைய அந்த அறிக்கையின் மூலம் அல்லது அவருடைய கருத்தின் மூலம் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கிடைத்தாலும் அவற்றை நாங்கள் முதலீடாக்க முடியாது. ஏனென்றால் இலங்கை அரசு தனக்கு சாதகமான அரசுகளோடு கை கொடுக்கும். இது முதலாவது பிரச்சனை. எங்களிடம் ஒரு அரசு இல்லை. எங்களிடம் ஒரு சர்வதேச அரசியலை கையாளுவதற்கான எந்த தந்திரோபாயமும் இல்லை. அரசியல் என்பது தந்திரோபாயம், அது நூலில் நடப்பது போன்றதுதான். அப்படி நடப்பதற்கான வித்தையை நாங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் அளவு வெறுமனே லட்சியவாதங்களால் ஒன்றையும் ஒருபோதும் அடைய முடியாது. நடைமுறை சார்ந்த விடயங்களால் அடைய முடியும். எனவே நாங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். நான் சொல்லிட்டார், எனவே இன்னொன்று நடக்க போகுது, உலகம் உங்கள் பக்கம் திரும்ப போகுது, சர்வதேச சாதனை நடக்க போகுது, அப்படிலாம் கற்பனை செய்ய முடியாது. இதுதான் உண்மையான யதார்த்தம். தமிழர்கள் தங்களை தயார்படுத்தும். இன்னும் ஒரு விடயம் அந்த செவ்வியிலே கூறப்பட்டது இப்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பட்டலந்த சித்திரவதை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பலர் அதில் அந்த சித்திரவதைக்கு உள்ளாகி இருந்தார்கள். அந்த விவகாரம் அந்த செவ்வியிலே எதிரொலித்திருந்தது. அதன் பின்னர் இப்போது இலங்கை அரசியலிலும் அவை மிக பிரதான பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. பட்டல் அந்த சீரழிவு தொடர்பிலும் அங்கு இடம்பெற்ற சித்திரவதைகள் தொடர்பிலும் ரணில் விக்ரமசிங்க பல விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்கின்ற கருத்தினை இப்போது அரசு கூறுவதோடு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற விவகாரத்தில் கூட அந்த அறிக்கை மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த விவகாரம் ஒரு தன் சார்ந்து இருக்கக்கூடிய இனத்தை தன் சார்ந்தவர்கள் சித்திரவதை செய்ததனால் அது சித்திரவதை என்று பொருள் கூடும். ஆனால் அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதற்குரிய பதிலில் இருந்து அடுத்த விவகாரத்துக்கு நாங்கள் செல்லலாம். எனக்கு ஒரு சிங்கள நண்பர் இருந்தார், அவர் ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர், செகண்டரி வியூ பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவர் என்னோட மனம் விட்டு நெருக்கமாக நடந்து கொள்ள ஒருவர். அவர் ஒரு நாள் சாதாரணமாக இருந்து நாங்கள் வேலைகள் எல்லாம் முடிஞ்சது, 2 பேரும் ஓய்வாக இருந்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்,
என்ன பார்த்து சொன்னார், இங்கே இப்ப உங்க தமிழ் மக்களை கொல்லுவதில், சித்திரவதை செய்வதில் இலங்கை ராணுவம் பயிற்சி வருகிறது. இந்த பயிற்சியோடு ஒரு மனப்பாங்கம் உருவாகும். எனவே தமிழ் மக்களை கொல்லுவதற்கான தீர்மானத்திலும் அதற்கான மனப்பாங்கிலும் இவர்கள் முதிர்ச்சி அடைந்து சிங்கள சனத்தை வந்து கொள்வார்கள். சிங்கள சனத்தை கொள்வதற்கான ஒரு உற்பத்தி களமாக தமிழ் சனத்தை கொல்வது இருக்கிறது, தமிழ் மக்களை கொல்வது இருக்கிறது என்று சொன்னார். அது மிகவும் சரியான. தமிழ் மக்களை கொன்று தமிழ் மக்களை சித்திரவதை முகாம்களை நடாத்தி தமிழ் மக்கள் மீது செய்யப்பட்ட அனைத்து அநீதிகளினதும் அந்த பெறுபவராக கிடைக்க அந்த ஒரு முகாம் தான் வடலந்து ராணுவ முகாம். இவர்கள் எல்லோரும் தமிழ் பகுதியில் பயிற்சி பெற்றவர்கள், கொன்றவர்கள், கொலைகாரர்கள். இவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆணுடிக்கும் பொழுது அந்த சவ்வு நோகாமலும் ஆணுடிக்கக்கூடிய கலை இது. அப்படி பயிற்சியினால் தான் அது வேறும். அப்படி அந்த சவுடிக்க தெரிந்தவர்கள் தமிழ் மக்கள் மீது பழகி சவுடிக்க தெரிந்தவர்கள். இந்த கருத்தை நாங்கள் முதல் கவனத்தில் கொள்வோம். இரண்டாவது இதோட ஆபத்தான, அதாவது இதை பேசினாலும் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை பற்றி பேசாமல் இலங்கை அரசியலை பேச முடியாது என்பதற்காகத்தான் சொல்றோம். இது முதலாவது. இரண்டாவது வழியை எடுத்துக்கொள்வோம். இங்கு இந்த வடலந்த விசாரணையை இப்போது பாராளுமன்றம் கொண்டு வருகிறார், அல்ல நாடாளுமன்றம் கொண்டு வருகிறார், அல்ல அரசு தேசிய அரச பேரவை கொண்டு வருகிறார். இது இவர்களுக்கு ஒரு பூமரேங்காக அமையும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தென்னைக்கு தேள் கொட்டினால் புன்னைக்கு நெறி கட்டது போலே என்று ஒன்று சொல்வார்கள். இங்கு சிங்கள இளைஞர்களும் படுகொலை செய்யப்பட்டது அவர்கள் தென்னை அல்ல, நாங்கள் புன்னையும் அல்ல. மாறாக நாங்களும் அவர்களும் மக்கள், மனிதர்கள். அவர்களுக்கு கொலை செய்த அதே கொலையை எங்களிடம் பழகி இந்த கொலை செய்திருந்தார். இப்பொழுதோ தென்னைக்கு தேள் கொட்டினால் புன்னைக்கு நெருங்கட்டும் என்பது அல்ல உண்மை. மாறாக வட்டலந்த ஒரு பூமரேங்காக வெறுப்பவர்கள் தான் அவர்கள் தெற்கு வந்த நெற்றியை அடிக்கும். எனவே மிகவும் முக்கியமான விடயம் இதுதான். அந்த வட்டலந்த விவகாரத்தில் அதில் என்ன சொன்னார் சொல்லி என்ற பேட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பால், எத்தனை ஒப்புதல் வாக்குமூலங்களுக்கும் அப்பால் வட்டலந்த விசாரணை ஈழத்தமிழர்களை மக்களுடைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறும். ஈழத்தமிழர் பிரச்சனையும் படுகொலைகளையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறும். 1987 இருந்து 90 வரை நடந்த வட்டலந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறீர்கள். 2009 நடந்த 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட பற்றி ஏன் பேச முடியாது? நீங்கள் பழசுகளை கைவிடுவோம் என்று ஜேவிபி 2024 தேர்தல் மேடைகளில் பேசியது. நாங்கள் இனி புதிய இலங்காவை உருவாக்குவோம், ஒரு கிளீன் இலங்காவை உருவாக்குவோம். புதிய தமிழ் மக்களை கொன்றவர்கள் திரும்பி வரப்போவதில்லை, கொன்று செத்தவர்கள் செத்ததுதான், காணாமல் போனவர்கள் காணாமல் போனவர்கள், புதுசாக வருவோம் என்றார்கள். வட்டலந்தையில மட்டும் கொண்டவர்கள் அழிஞ்சு வந்துட்டார்களா? கொல்லப்பட்டவர்கள் அழிஞ்சு வந்துட்டார்களா? சித்திரவதைகளிலிருந்து எல்லோருமே நோக்காடுகளிலிருந்து போய்விட்டார்கள்? இல்லை. வட்டலந்த எங்களுக்கு ஒரு நல்ல விடயம், அது ஒரு பூமரேங். அந்த பூமரேங்கை நாங்கள் கையில் எடுப்போம், அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். வட்டலந்த விசாரணை செய்வதன் மூலம் எங்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் முடிய கொண்டு வர போறார்கள். எங்கள் தமிழ் தலைவர்கள் அல்ல. தமிழ் தலைவர்கள் சர்வதேச அரசியலை கையாளுவதனாலும் அல்ல, சிங்கள தலைவர்கள் தங்களுக்குள் அடிபடுவதனால் அதை கொண்டு வரப்போகிறேன். இந்த அடிபாட்டில் நாங்கள் வட்டலந்த விசாரணை வேண்டும் என்ற விசாரணை விஷயத்தின் பக்கம் நிற்க வேணும், அதை ப்ரமோட் பண்ணணும், அதை வரவேற்கணும். அதனுடைய நேரடி விளைவாக எங்களுடைய விசாரணை கொண்டு வரணும் என்று கேட்டால் அந்த நீதி மறுக்க முடியாது. நீங்கள் இப்போது கூறுகின்ற அடிப்படையில் அனுர அரசினுடைய ஒரு முக்கிய முடிவினால் ஈழத்தமிழர்களுக்கு கூட ஒரு பெரும் திருப்புமுனை அல்லது பெரும் ஒரு வரப்பிரசாதம் அமைவதற்கு வாய்ப்பாக இருப்பதாக அரசியல் ரீதியாக பார்க்கலாம். நிச்சயமாக. ஆனால் இலங்கையில் சமாதானபூர்வமான தீர்வுக்கோ நீதியான அரசியல் தீர்வுக்கோ மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கோ இடமில்லை. இலங்கை அரசியல் ஒருபோதும் நீதியும் சமாதானமும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வும் ஏற்பட போவதே கிடையாது. அது வேறு வழிகளினால் தான் உருவாக்க வேண்டும். இதை நாங்கள் கற்பனைக்கு போக வேண்டாம். அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும், எங்களுடைய நியாயத்தை அதை முன்னிறுத்தும், அவ்வளவுதான். இதனால் எங்களுடைய பிரச்சனையை அவர் கையில் எடுப்பார்கள் என்றோ விசாரிப்பார்கள் என்றோ இல்லை. இருந்தால் இந்த விஷயத்தை இடையில கொண்டு அடிப்பாண்டி கொண்டு போயிடுவார். இதை முழுக்க கொண்டு போக மாட்டார், கொண்டு போக முடியாது.
ஈழத்தமிழர்களுக்கு ஒருவேளை இந்த விவகாரம் என்பது ஒரு ஜக்பாட்டாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயத்தை ஆழமாக பார்ப்போம். 83ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரம், அதுவும் ஓர் இன சுத்திகரிப்பு. அதற்கு முன்னர் கந்தலாய் படுகொலை, பந்தாரமுல்லை கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை, கொக்கட்டிச்சோலை படுகொலை, அதே போன்று அம்பாறையில் இடம்பெற்ற பல படுகொலைகள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற பல படுகொலைகள், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் ஜனாதிபதி கொமிஷன்களை நிறுவினார்கள். கடந்த காலங்களில் அவை இன்று ஜனாதிபதியின் கோப்புகளில் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பட்டலந்த விவகாரத்தை இன்று விவாதிக்க முடியும் என்றால் 2009 உட்பட்டு அதற்கு முன்னர் இடம்பெற்ற அல்லது அதற்கு பின்னர் இடம்பெற்ற அனைத்து படுகொலைகளையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக வைத்து அனுர இந்த விவகாரத்தை கையாள முற்படுகிறார் என்றால், அங்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் அறிக்கைக்கு என்ன பதில் கூறப்போகிறார்? நான் ஒரு வரலாற்று மாணவர். நீங்கள் ஒரு பட்டியலை காட்டியிருக்கிறீர்கள், படுகொலைகள் பற்றிய பட்டியலை. அம்பாறை படுகொலை இலங்கையில் முதல் முறையாக இனப்படுகொலையினுடைய முதலாவது பலாத்காரமான அடையாளத்தை, இரத்தம் சிந்தன இடத்தை அம்பாறையில் தான் அடையும். 1956ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தனிச்சிங்கள மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்த போது அம்பாறையில் படுகொலை கலவரம் ஒன்று உதயமானது. அதுதான் முதலாவது சுதந்திர இலங்கையில் உதயமான முதலாவது உதயம் அல்ல. அதே வேளையில் 56ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி நேரடி போராட்டம், அது தமிழரசு கட்சியை ஒரு நல்ல இடம். அது இலங்கையில் நேரடி போராட்டமாகவே காங்கிரஸ் கொண்டு வரவில்லை. அது நாடாளுமன்ற விவாத அரசியலையும் வழக்காடும் அரசியலையுமே கொண்டு வந்திருந்தது. ஆனால் தமிழ் அரசு கட்சி நேரடி போராட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து ஜூன் 5ஆம் தேதி அவர்கள் நாடாளுமன்றத்தின் படிகள் சத்தியாகிரகம் இருக்க முற்பட்ட போது, தடுக்கப்பட்ட போது அவர்கள் கவர்ஃபேஸில் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அவர்கள் மீது பலாத்காரம் புரியப்பட்டது. அதையும் நேரடியாக பங்கு பெற்றவர்கள் மீது புரியப்பட்ட பலாத்காரம் போலீசாருக்கு முன், அதையும் இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்வோம். மாறாக புலம்பில் நடமாடிய தமிழர்கள் தாக்கப்பட்டனர். இதை பற்றி ஒருவரும் பேசுவதில்லை. எல்லோரும் தமிழரசு கட்சி தலைவர்கள் சத்தியாகிரகம் இருக்கும் பொழுது கவர்ஃபேஸில் தாக்கப்பட்டது பற்றி மட்டும்தான் பேசுறேன். நான் ஒரு வரலாற்று மாணவன் திரும்பவும் அழுத்தமாக சொல்ல காரணம் இருக்கிறது. அங்கு மீதிகளின் மக்கள் நடமாட முடியாது என்றார். சட்டம் கொண்டு வரப்பட்டார். எல்லாரும் பயமும் பீதியில் இருந்தது. தமிழ்ல பேசினாலே அடிப்பேன். சாதாரணமான நிலைமை இருந்தது. இது ஒரு சிங்கள கலாச்சாரமாக மாறியது, சிங்கள பௌத்த கலாச்சாரமாக மாறியது. இந்த சிங்கள பௌத்த கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார். எனவே இங்கு நீங்கள் ஒன்றையும் புதுசாக பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பின்னணியில் ஒரு நீண்ட பெரும் பாரம்பரியத்தில் இனப்படுகொலை நடந்திருக்கு. இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது நவீன வரலாற்று 1802ஆம் ஆண்டு உதயமிட்டது. அந்த அதை பிரித்தானியர்கள் தான் கட்டமைத்தார்கள். பிரித்தானிய காலனி ஆதிக்கம் தான் அதை வடிவமைத்தது. அதை சிங்களர்கள் தங்களுக்கு சாதகமாக கையில் எடுத்துக் கொண்டார். அந்த 1802ஆம் ஆண்டில் இருந்து, அதாவது ஏமியன்ஸ் உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க, ஏமியன்ஸ் உடன்படிக்கையை தொடர்ந்து அந்த காலத்திலிருந்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இன்று வரை வளர்ந்து இருக்கிறது. எனவே இதுக்கு இலகுவாக ஃபுல் ஸ்டாப் போட முடியாது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அது வளர்ந்து கொழுத்து, அது வேர்விட்டு, அது வியாபித்து நிற்கிறது. இந்த பின்னணியில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இதுக்குமே ஒருபோதும் விசாரணை நடந்தது கிடையாது. எந்த இடத்திலும் விசாரணை பற்றிய சிந்தனையும் கிடையாது. சிங்கள பள்ளிமான்களிடம் இல்லை, சிங்கள நீதிமான்களிடம் இல்லை, சிங்கள பௌத்த பிக்குகளிடம் துறவிகளிடம் இல்லை, சிங்கள பௌத்த நிறுவனங்களிடம் இல்லை, சமூகங்களிடம் இல்லை, ஊடகங்களிடம் இல்லை. எங்க தேடப்படுகிறது? எனவே ஒன்றுக்கு ஒரு அடித்தளம் இல்லாத நிலையில் எதையாவது தேடுவான் என்று கற்பனை செய்வது எவ்வளவு தவறான முடியும். நான் இலங்கையினுடைய எனக்கு ஒரு சின்ன டேஸ்ட் இருக்கு. இந்த கேசுகள் வாசிப்பேன், பழைய கேசுகள் எடுத்து சும்மா அவ்வப்போது ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது இந்த ஏதாவது நடந்த வழக்குகள், உதாரணமாக ஸ்பூன் வாட் கொலை வழக்குன்னா நான் அந்த பழைய ஃபைல் எடுத்து அந்த புகார் எடுத்து வாசிப்பேன். சரிதானே? கழு அல்பர்ட் கொலை வழக்குன்னா அந்த கழு அல்பர்ட் வாசிப்பேன். அப்படி இலங்கையினுடைய வழக்குகள் கணக்குகள் வாசித்த போது தெரிகிறது, இலங்கை நீதித்துறை ஒரு விதமான நீதியும் சிங்களவர்களுக்கும் கிடையாது. மோசமான ஒரு நீதித்துறை இல்லை.
இந்த பின்னணியிலே இலங்கையிலே நீங்கள் அது இனமயமாக்கப்பட்ட நீர்த்துறையாக இருக்கும் பொழுது மிக அபாயகரமான வளர்ச்சி ஏற்பட்டு மிக அபாயகரமான வளர்ச்சி ஏற்படுகிறது. எனவே இலங்கை நீர்த்துறை மீது நம்பிக்கை வைத்தவர். நாடாளுமன்றம் முற்றிலும் இனமயமானது. அதாவது நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறார், தான் நாடாளுமன்றத்தில் கூட அந்த ஜனாதிபதி நாடாளுமன்றம் தனக்கு கொடுத்த ஆணை இந்த பிரச்சனை பார்க்கறதுக்கு இல்லை, பொருளாதார பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, பொருளாதாரத்தை சரி செய்கிறது. ஒரு ஜனாதிபதி சொல்லலாமா? ஒரு தலைவர் சொல்லலாமா? ஒரு தலைவர் வாழ்நாளை தலைவருக்கு அதை சொல்லிக் கொள்ள முடியும். மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை பற்றி நான் பேச மாட்டேன், அதுக்கு விரையில்லை, நான் உங்களுக்கு ஆணம் பரப்புங்கிறது தான் வாரம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்ட ஒரு நாட்டில் நீங்கள் ஒன்றையும் சாதகமாக யோசிக்காதீர்கள். நாடாளுமன்றத்தின் மூலம் இந்த நீதி இந்த மக்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. நாடாளுமன்ற தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு நீங்க தேர்தலில் பங்கெடுங்கள், உங்களுக்கு மக்கள் ஆதரவை நிரூபிக்கும். நாடாளுமன்றத்தை வாதங்களில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எதையுமே நாடாளுமன்றத்திற்கு விவாதங்களின் மூலம் ஒன்றையுமே நிறைவேற்ற முடியாது. மாறாக நாடாளுமன்றத்தை குழப்ப முடியும். அதை செய்யுங்கள். நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டது ஒரு அங்கீகாரத்தை தரும். அதை மட்டும் செய்யுங்கள். அதுக்கு ஏராளமான உபாயங்கள், வழிமுறைகள் உண்டு. இலங்கையினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்டை பற்றி நன்றாக தெரிந்தால், அவருடைய அரசியல் போக்குகளை பற்றி, அரசியல் அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை பற்றி, தீர்மானம் எடுக்கும் அந்த பாதையை பற்றி நன்றாக தெரிந்தால் நாங்கள் கண்மூடித்தனமான அரசியல் நடத்தலாம். எனவே நான் ஒருபோதும் இந்த கண்மூடித்தனமான கருத்துக்களுக்கு உடன்பாடுடையவன் இல்லை. நாங்கள் இனிமேலும் ஒன்று இந்த தீய விஷயங்களை நம்பிக்கை வைக்கவும் கூடாது. இந்த தேர்தலை நான் வரவேற்பவன். ஆனா இந்த தேர்தல், இலங்கையில் நடக்கிற தேர்தலையோ நாடாளுமன்றத்திலேயோ எனக்கு நம்பிக்கை இருக்க முடியாது என்ற ஒன்று எனக்கு. மாறாக இதனை மக்கள் அங்கீகாரத்துக்கான ஒரு கல்வியாக பயன்படுத்தி வேறு கட்டத்துக்கு போக வேண்டும். அப்படி போக ஒரு தமிழ் தலைவன் தயாரி, ஒருவரும் கூட தயாரில்லை. இதான் எங்களோட பிரச்சனை. எனவே நீங்கள் இருக்கிற தலைவர்களால் சர்வதேச அரசியலை கையாள முடியும் என்றோ கற்பனை செய்ய வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, இந்த நாடாளுமன்றம் தங்களுக்கு எப்பொழுதுமே தங்களோட கையிலான இருக்கு. இந்த நம்பிக்கையோடு தான் சிங்கள தலைவர்கள் இருக்கிறார். அனுகுமாரும் அப்படித்தான் இருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்தால் எங்களை எப்படி தூக்கி போட்டு அடிக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே அவன் பேட்டியின் பதவியும் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்றேன், அட்டர்னி ஜெனரலுடைய அனுமதி பெற்றேன், அவர் செய்கிறார். நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்றீங்க கூட செய்யலாம். அப்படித்தான். அதாவது நீங்கள் மெஜாரிட்டியோடு என்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு நம்மளோட கொலை செய்யலாம். அப்படித்தான். நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்றதுக்காக நீ உங்களுடைய அநீதியை செய்ய முடியும். ஒருவேளை ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் இப்படி விவாதிக்கப்படுகின்ற போது நீங்கள் இப்போது கூறுகின்ற விடயமானது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால தடை சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. எனவே 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல, அது நாட்டிலே இடம்பெற்ற ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்துக்கான அனுமதியை நாடாளுமன்றம், இலங்கையின் சட்டவாக்கத்துறை அதற்குரிய அனுமதியை பெரும்பான்மையாக வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை விவாதிக்க முடியாது. ரணில் பட்டலந்த விவகாரம் என்பது அது ஒரு சித்திரவதையோடு தொடர்பட்டது. இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை. இதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் இருக்கின்றது. எனவே இதற்கு ஒப்புதல் இல்லை. எனவே ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல, சிங்களவர்களுக்கு இடம்பெற்றது சித்திரவதை என்கின்ற ஒரு பதிலுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பார்ப்போம். அரசியலில் மார்ஷல் லோ என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இராணுவ ஆட்சி, மார்ஷல் லோ, இராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. அரசு என்ன விதமான ஜனநாயகங்களையும் பேசலாம். கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கலாம். பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரங்கள் எல்லாமே நீங்க பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கலாம். மனித உரிமைகளை நீங்கள் லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் அரச இயந்திரத்துக்கு ஆபத்து என்றால் அந்த மார்ஷல் லோவை பாஸ் பண்ண, அதுக்கு பிறகு மூச்சு காட்டில. இந்த மார்ஷல் லோ தமிழ் மக்களுக்கு 1979ஆம் ஆண்டு பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இன்று வரை நடைமுறையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் ஒரு மார்ஷல் லோ, ஒரு இராணுவ சட்டம். இவற்றை எவ்வாறு நியாயப்படுத்த போறீங்க நாடாளுமன்றத்தை கூடாக அந்த நாடாளுமன்றம் கொண்டு வந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பேன், காலநீடிப்பு செய்து கொண்டிருப்பேன். எனவே தமிழ் மக்களை இராணுவ ஆட்சியில் வைத்திருப்பேன். இந்த இராணுவ ஆட்சியின் தான் மற்ற அந்த படுகொலை நடந்தது.
ஏபியின் மீதும் இந்த ராணுவ ஆட்சிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. ஆனால் என்ன துயரம் என்றால் 79ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 45 வருஷத்துக்கு குறையாமல் தமிழர் ராணுவ ஆட்சி இருக்கிறார். இன்னும் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தோடு மேலதிகமான ஒரு தகவல், கொழும்பில் வசித்தால் அல்லது கொழும்பில் குடும்பத்தோடு குடியேறினால் இந்த விவகாரங்களுக்கு எதிராக தன் இனம் சார்ந்து தன் இனத்துக்கான ஒரு அறப்பணியை அல்லது தன் இனத்துக்கான உரிமை விடயத்தை வெளிப்படையாக கதைப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கின்றதா? இருக்கு. தமிழ்ல ஒரு சொல்லிருக்கு துணிவு, இன்னொரு சொல்லிருக்கு தைரியம், இன்னொரு சொல்லிருக்கு வீரம். துணிவு, தைரியம், வீரம் மூன்றும் ஒரே அர்த்தத்தை குறிப்பதாக நாங்கள் பயன்படுத்தலாம். வீரம், தைரியம், துணிவு இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்த மனிதனான நிலை எதிர்கொள்ள முடியும். வீரம், துணிவு, தைரியம். நீங்கள் பாய்வீர்கள் என்று நீங்க வீரமா முடிவெடுக்கலாம். பாயம் உட்படும் பொழுது உங்களுடைய மனதைரியம் இல்லை என்ற பாயம் தைரியம் வேணும். தைரியம் வேணும். வீரம், தைரியம் அங்க இணைந்திருக்க வேண்டும். இங்க தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது உத்தியோகஸ்தர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லோருமே தெற்கு நோக்கி அவர்கள் போயிருக்கிறார். தமிழ் தலைவர்கள் அனைவருமே தெற்கில் உள்ள நீதிமன்றத்தில் தாங்கள் உழைத்து காப்போம். அனைவருமே அதுதான் துறை. தமிழ் தோன்றிய பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே நிர்வாக உத்தியோகத்தர்கள் எல்லோருமே தென்னிலங்கையில் பெரும் பதவிகளை வைத்திருந்தார். பிரபலத்திற்கும் பெறுவார்கள். இவ்வாறு பதவி வகிப்பவர்கள் அரசின் கீழ் விசுவாசமாக இருப்பதன் மூலமே அவர்கள் ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்பர் இணைச்சடத்துக்கு எடுக்கலாம். ஆனபடியால் இங்க சொல்லுவார்கள் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள், வர்க்க நலன் என்று சொல்வார்கள். அதாவது அவருடைய மத்தியதர வர்க்க நலனுக்கு அரசாய் ஒட்டி வாழ வேண்டும் என்பது இருக்கிறது. அரசு ஒட்டி வாழ்வதன் மூலம்தான் மத்தியதர வர்க்க நலனை பேணலாம். இல்லை என்றால் பேண முடியாது. இது உங்களுக்கு சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்கு. சில வேளைகளில் தமிழர்களில் சில அறிஞர்கள் சில பெரியவர்கள் பெரும் பதவி வருவதற்கு ஒரு மாயாஜால ரகசியம் அவங்களை கம்யூனிஸ்டுகளாக மாற்றுவார்கள். பலர் நினைக்கிறார்கள் ஒரு கம்யூனிஸ்டுகள் என்று கிடையாது. மாறாக கம்யூனிஸ்ட் என்றால் ஆன்டி தமிழ் கோசக்கெல்லாம் என்று சிங்களோட புரிஞ்சவங்க. ஒரு கம்யூனிஸ்டாக நீங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டீங்கன்னா சினிமாவை பண்டாரநாயக்கா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவா, உங்களுக்கு டைரக்டரா போடுவா, உங்களை பெரும் பதவிகள் அமர்த்துவார். அது அறிவியலாகவும் இருக்கலாம், நிர்வாகத்துறையாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எனவே தமிழ் தலைவர்கள் பலரும் உண்மையா கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அந்த வாழ்க்கையும் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் சொன்னால் அவர் தமிழ் எதிரி, ஆன்டி தமிழ், ஆன்டி நேஷனலிஸ்ட் என்ற வகையில அவருக்கு பெரும் பதவிகளும் சான்சலும் கொடுப்பார்கள். இப்படித்தான் இந்த தமிழரில் உள்ள அநேகமாக மிக பெரும் தலைவர்களையும் அறிஞர்களையும் அடையாளம். இதை புரிந்து கொண்டால் கொழும்பில் இருக்கும் தமிழர் உத்தியோகஸ்தர்கள் அரசாங்கத்தை பிடிப்பதல்ல அவருடைய தொழில் வாரத்துக்கு தோழி வைத்துக் கொண்டு போவார். இது ஒரு வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனை. இவை வெறும் மனதனால் மட்டும் நிகழ்வதில்லை. மனதனால் இந்த வருஷம் போடுவார். கம்யூனிஸ்ட் என்றதனை சொல்லிக் கொள்வதன் மூலம் தமிழின் எதிர்ப்பாளர் இதனை பிரேரணப்படுத்தி கொண்டு அதன் மூலம் பெரும் பதவிகளுக்கு வரும் வரலாறை எங்கள் தமிழ் அறிஞர்களும் பியூரோக்ராட்ஸும் நிரூபித்திருப்பேன். பேரும் சொல்ல மாட்டேன், எனக்கு அதில் அவசியமும் கிடையாது. ஆனால் அதுக்காக எனக்கு இவர்களை பற்றியோ வரை இவர்களை பற்றி உண்மைகள் எனக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். அதுக்காக நான் இவர்களை பற்றி குறை கூறுவதன் மூலம் நான் ஏதோ சாதனை செய்ய போறதும் கிடையாது. அந்த தொழில் விரும்ப வேண்டாம், ஆனால் அந்த கருத்தை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். ஆனால் இந்த பின்னணியில் பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழ் கற்ற வர்க்கம் இப்படித்தான் போகுது. ஏன் ஏபியினுடைய இந்த தேர்தல் வெற்றிக்கு நடந்தது? கற்ற வர்க்கம் நினைக்கிறது ஏபிக்கு பின்னால் போனால் தங்களுக்கு பதவிகள், பட்டங்கள், ப்ரமோஷன்கள் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் படித்தவர்கள் போக அதை பார்த்து கொண்டிருந்த அப்பாவியும் போனார்கள். வீட்டில் சாப்பன் போவான், சாப்பனை பார்த்து மகன் போவான், மகனை பார்த்து பேட்டியும் போவான், பேரன் கொடுப்பவர்களை பார்த்து கிளம்பியும் போய் ஓட் பண்ணது, கிளவனும் போய் ஓட் பண்ணது. அப்ப இந்த படித்த வர்க்கத்தில் ஏற்பட்ட இந்த நொதியம் இந்த அரசியல் வந்து கட்டலைஸ் பண்ணி போட்டு நொதிக்க வச்சுட்டு எங்களுக்கு எதிராக சிங்களவர்களால் இந்த பதவியை உத்தியோகம் என்கின்றதை வச்சு நொதிக்க வச்சுட்டு. அது காரணம் என்னென்றால் இலங்கையில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏற்படுது, கமோடிட்டி ப்ரொடக்ஷன் இல்லை, இங்க வர்த்தக ப்ரொடக்ஷன் தான் இருக்கு, வர்த்தக முதலாளித்துவம் தான் இருக்கு. இந்த பின்னணியில
அரசை சார்ந்து மட்டும்தான் உத்தியோகம் பெறும். வேற எடுக்கலாம். இங்க வந்து கம்பெனிகள் உருவாகி அந்த ப்ரொடக்ஷன் இல்லாதனாலே இவர் அரச சார்ந்து வாழ வேண்டும் என்பதனாலே நெருக்கடிகளாக இருக்க. இது ஒரு அபாயகரமான விஷயம். ஆயுத போராட்டம் இதை தடுத்திருந்தது. ஆயுத போராட்டத்தின் முடிவில் இது அபாயகரமாக வெளியே வந்திருக்கிறது. வெற்றி எப்படி எதிர்கொள்ள போறோம்? வெற்றிக்கு ஒரு அறிவியல் பாய்ச்சல் மட்டும் போதும் என்று நான் கருதையிலே, ஆனால் அறிவியல் பாய்ச்சல் முதல் வேண்டும். இலங்கையில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் அல்லது இராணுவ ஆட்சிக்குள் தான் இருக்கின்றார்கள் என்று. அதே நிலைமை விரைவில் சிங்கள மக்களையும் தொற்றிக்கொண்டு ஒரு காலக்கிரமத்தில் இலங்கையில் ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையுடைய வரலாறையும் இலங்கையுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரியையும் தெரிந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டிடங்களை பார்ப்போம். இலங்கையில் மக்கள் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக புள்ளடி போட்டு ஜனநாயகத்துக்கு பழக்கப்பட்டனர். இலங்கை ஆட்சி மாற்றம் புள்ளடி போட்டுத்தான் நிகழ வேண்டும் என்ற நிலைமை ஒன்று இருக்கு. ஜனாதிபதி முறையில் வந்து இடைத்தேர்தல் இல்லை என்பதனால் நாடாளுமன்றத்துக்குள்ளால் ஒரு ஜனாதிபதி பெற முடியுது. அதுவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்ற பின்னணியைத்தான் வாங்க. இது என்ன அதுவும் முடியாது. புள்ளடி போட்டு அரசியல் அதிகாரத்தை மாற்றும் ஒரு கலாச்சாரம் வளர்ச்சி அடைய ஒரு நாடினர். இங்கு நேரடியாக ராணுவம் பதவி செய்வதற்கு வாய்ப்புகள் அரிதானது. எப்ப பெறலாம் என்றால் தமிழர்களுக்கு மீதான ஒரு படை இருக்குது. தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியலின் போது, தமிழர்களுக்கான அரசியலின் போதுதான் சிங்களவர்களுக்கான இன்றைய இவ்வளவு அநியாயத்துக்கான அடித்தளவும் உருவாக்கும். இவ்வளவு மனித உரிமைகளும் உருவாக்கப்பட்டது. பத்திரிகையாளர் கட்சியாக கொலை செய்யப்பட்டார். கட்சியாக கொலை செய்யப்பட்டார். தமிழ் ஜேர்னலிஸ்டுகள் தர்லாகி கொலை செய்யப்பட்டார். லசந்த கொலை செய்யப்பட்டார். தமிழ் ஜேர்னலிஸ்டுகளையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் பெரியோர்களையும் போராளிகளையும் கொலை செய்யப்பட்ட களத்தின் அந்த சுட்ட துப்பாக்கி தான், அதனை பாதுகாத்த சட்டம் தான், அதற்கு நீதி வழங்கிய நீதிபதிகள் தான் சிங்களத்துக்கு இருக்கிறார். அந்த துப்பாக்கி அதைத்தான் செய்யும், அந்த சட்டம் அதைத்தான் செய்யும். அதுக்குதான் பழக்கப்பட்டிருக்கு. எனவே இலங்கை அரசியல் கலாச்சாரம் என்பது தமிழருக்கான நீதி விருதம் மட்டும்தான் உருவாகும். இவற்றை நான் ஒரு போதும் கற்பனையில் சொல்லலை. நான் திரும்பவும் சொல்றேன். இலங்கையின் வரலாற்று கூடாக சொல்றேன். வரலாறு ஒரு தெளிவான ஒரு ஆய்வுக்கூடம், மிக தெளிவான ஆய்வுக்கூடம். இந்த ஆய்வுக்கூடத்துக்குள்ளாக நான் சொல்றேன். எனவே நான் விஞ்ஞானபூர்வமான தீர்வு என்பது என்ன, விஞ்ஞானபூர்வமான அறிவியல் என்பது என்ன, பரிசீலித்து பார்க்கக்கூடியது, பரிசோதித்து பார்க்கக்கூடியது. நீங்க வரலாற்றில் எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்க்கலாம். பரிசோதிக்க இலங்கையில் வரலாறு கூடிய அளவுக்கு எங்களுக்கு வளமான ஒரு பின்னணியை தந்திருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பட்டலந்த படுகொலை அது நாடாளுமன்றத்தில் வருகின்ற போது ஈழத்தமிழர்கள் தொடர்பில் அடுத்ததாக இடம்பெறப் போகின்ற முக்கிய சம்பவங்கள், இலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கை அரசுகளுடைய மனப்போக்குகள், தமிழ் தலைமைகளினுடைய இப்போதைய நெருக்கடி நிலைக்கு காரணமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ காத்திருக்கக்கூடிய நல்ல செய்திகள் தமிழ் தலைவர்களால் அல்ல, மாறாக சிங்கள அரசுகளால் நிகழப்போகின்ற மாற்றம் என்று மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.